விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution. விஜய் பொறுத்தவரையில் நேற்றைக்கு கரூரில் பேசியிருக்காரு. பொதுவாகவே வழக்கமான ஸ்கிரிப்ட் தான், ஒரு புது மாதிரியான ஸ்கிரிப்ட் கிடையாது. ஒரு சிஎம்னா ஒரு டிப்ளமேட்டிக் இருக்கணும். ஆனால் அந்த ஒரு டிப்ளமேட்டிக் அந்த தன்மை இல்லாமல் ஒரு சினிமாவில் ஒரு ஷார்ட் எப்படி ரெடியாக எடுப்பாங்களோ அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டார்ட் வசனத்தை ஒப்பிச்சிட்டாரு. சரி, நான் கேட்குறேன், இடைத்தேர்தலை மனதில் கொண்டு உங்களுடைய பயணம் அமைந்தது. தமிழ்நாட்டிலே லட்சக்கணக்கான இளைஞர்கள் அவர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் என்ன சொன்னீங்க நீங்கள்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை தருவோம்னு சொன்னீங்களா இல்லையா? வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை இன்னும் தரல. அரசு பணியிடங்கள் 3.5 லட்சம் இன்னைக்கு காலியா இருக்கு. அந்த 3.5 லட்சம் பணியிடங்கள் நிரப்புவதற்கு என்ன நடவடிக்கை எடுத்து அங்க பேசியிருக்கலாம்? நீங்க அதை பேசல. விவசாயிகள் பிரச்சனை பேசுறீங்களா? இல்ல, இன்னும் ஜூன் மாசத்துல குறுவை சாகுபடிக்கு, குறுவைக்கு அடுத்தது சம்பா, சம்பாவுக்கு அடுத்தது தாளடி, முதல்ல குறுவை சாகுபடிக்கு இப்போ 9.90 டிஎம்சி தண்ணீர் வேணும். அதே போல ஜூலையில் 30 டிஎம்சி தண்ணீர் வேணும். அதை திறந்து விடுவதற்கு என்ன நடவடிக்கை ஒரு ஸ்ட்ராங்காக எடுத்த அந்த டெல்டா ரீஜனுக்கு நீங்கள் போயிருக்கீங்க. கரூரம் காவிரி பயிர் இடம், அதை பற்றி எதாவது பேசுறீங்களா? அதை பற்றி எதுவும் பேசல. சரி, டிஎன்பிசிக்காக பார்த்தீங்கன்னா வேகன்சி அவ்வளோ இருக்கும்போது இளைஞருடைய எதிர்காலம் வேலை வாய்ப்பு கேள்விக்குறியாக்க நிலையில் ஒரு 32 பேருக்கு பணி அப்படின்றது பொதுவாகவே விஜய் பொறுத்தவரை இதே புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு ஒப்பிடும்போது 1958 சம்பாதித்த பணத்தை எல்லாம் வாரி 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 ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்தாரு. அதனால இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் பேரை உச்சரிக்காத தலைவர்களே கிடையாது. ஆனால் இவர் 1983 வந்தார். எது நடிப்புக்கும் நடிப்புக்கு வந்தார். எவ்வளோ சம்பாதிச்சிருக்கலாம்? 1983 நீங்கள் வாரி கொடுத்தீங்களா? அரசியல் பிறகுதான் விளம்பரத்துக்காக நீங்கள் செஞ்சீங்க. சரி, நான் கேட்குறேன், இப்போ கோடி 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 கோடியே சம்பாதிச்சிருக்கீங்க. தலைவர் பொறுத்தவரை உழைச்சி சம்பாதிச்சாரு. ஆனால் எனக்கு எதுவும் தேவையில்லை, மக்களுக்கு வாரி வாரி கொடுத்தாரு. நான் கேட்குறேன், ஒரு கோடி ரூபாய் அந்த 32 குடும்பத்துக்கு கொடுத்துட்டு போயிருக்கலாமே? 32 குடும்பத்துக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாலே அதை வச்சு அவங்க பார்த்தீங்கன்னா மாதம் பேங்க்ல போட்டு வண்டினா கூட ஏகப்பட்ட அளவுக்கு அவங்களுக்கு அவங்க பொருளாதார ரீதியாக முன்னுக்கு வர முடியும். அரசு வேலையை கொடுத்து படித்து கொண்டிருக்கின்ற டிஎன்பிசி படித்து கொண்டிருக்கின்ற இந்த வாய்ப்பை ஏன் நீங்கள் பறிக்கணும்? அதான் இப்போ இளைஞருடைய அந்த கேள்வி. அதாவது கிராமத்தில் சொல்லுவாங்க, குறுக்கிடாத கலைத்தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையார் கொடுத்த மாதிரி, கலைத்தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையார் கொடுத்த கதையாக தான் அவருடைய கதை இருக்கு. ரெண்டாவது என்ன சொல்றாரு? தூய சக்தி, இந்த சக்தி, அந்த சக்தி, இந்த சக்தின்னு. நான் கேட்குறேன், விஜய் பொறுத்தவரை ஊழல் ஒழிக்கப்படணும். அதில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்தே கிடையாது. ஏன்னா சமுதாயத்தில் கரையான் போல அதாவது அரித்து கொண்டிருக்கின்ற அந்த ஊழல் முற்றிலுமா ஒழிக்கிறதுல எங்களுக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. யாரை வச்சு நீங்க பேசுறீங்க? நீங்க யாரை வச்சுன்னு பேசுறீங்க? அதை யோசனை பண்ணி பாருங்க. நீங்க அப்போ சொல்றது ஒண்ணு, ஊருக்கு தான் உபதேசம். கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கோழி திருடனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் தண்டோரை போட்டானா ஒருத்தன். அந்த மாதிரி தான் இருக்கு அவருடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம். அதில் மக்கள் எள்ளி நகையாடக்கூடிய மிகவும் அருவருக்கத்தக்க ஒரு சிஎம் என்றதை மறந்து இன்னைக்கு அவருடைய பேசுன்றது ஒரு இளைஞர்கள் மத்தியிலையும் பொதுமக்கள் மத்தியிலையும் ஒரு அருவருக்கத்தக்க வகையில் தான் இருந்தது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution.